Shalom friends, welcome to HM Today's Teaching சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Hebrew nouns. இந்த Hebrew nounsல நான் உங்களுக்கு 3 வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுல இந்த வீடியோ first one. So இதுல Hebrew nounsல இந்த first வீடியோல Hebrew nounsனா என்ன அப்படிங்கிற ஒரு ஷார்ட்டா ஒரு இன்ட்ரோடக்ஷனும் next அதுக்கான எக்ஸாம்பிளும் நான் கொடுத்திருக்கேன். அப்புறம் next வீடியோல இந்த நவுன்ஸ்ல 3 டைப் நான் கொடுத்திருக்கேன். அதுல first one இந்த வீடியோல நான் காட்டுவேன். next second வீடியோல நம்ம பார்க்கலாம். third ஒன்னும் நம்ம third வீடியோல பார்க்கலாம். சோ இந்த வீடியோல first ரூல் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். first நம்ம Hebrew nounsனா என்ன அப்படிங்கறத நம்ம first பார்த்துட்டு நம்ம next மூவ் பண்ணலாம். So Hebrew nouns அப்படினா இப்போ இதல பாக்கும்போது எபிரேய பெயர் சொற்கள் ஆங்கில பெயர் சொற்களை போலவே செயல்படுகின்றன. அவை ஒரு நபர், இடம், பொருள் அல்லது ஐடியா அதாவது யோசனையை குறிக்க பயன்படுகின்றன. ஆங்கிலத்தில் உள்ள பெயர் சொற்களை போலவே எபிரேய பெயர் சொற்களும் எண்ணிக்கையில் ஒருமை அதாவது சிங்குலர் அல்லது பன்மையாக அதாவது ப்ளூரலாக இருக்கலாம். ஆனால் ஆங்கில பெயர் சொற்களை போலல்லாமல் அவை எண்ணிக்கையில் இரட்டையாகவும் அதாவது டூவல் ஆகவும் இருக்கலாம். இது இரண்டின் பன்மையை குறிக்கிறது. அதாவது இரண்டின் பன்மை அப்படினா ரெண்டா இருக்கும். ப்ளூரல்ஸ் அதாவது இரண்டு கண்கள், இரண்டு கைகள் போன்றவை. எபிரேய பெயர் சொற்களுக்கும் பாலினம் அதாவது ஜெண்டர் உள்ளது. அவை ஆண்பால் அதாவது மாஸ்குலின் அல்லது பெண்பால் ஃபெமினைன் இது ரெண்டும் இந்த எபிரேய பெயர் சொற்கள்ல காணப்படுது. நெக்ஸ்ட் ஆங்கிலத்தில் பெரும்பாலாக பெயர் சொற்கள் எஸ் அல்லது இஎஸ் என்ற கூடுதலாக பன்மையாக்கப்படுகின்றன. எப்போதெல்லாம் நம்ம இந்த எஸ் ஆர் இஎஸ் எண்டிங்ஸ் நம்ம பார்க்குறோமோ இங்கிலீஷ்ல நம்ம என்ன சொல்லுவோம், அது ப்ளூரல்ஸ், அப்படி இல்லைன்னா நம்ம டூவல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் எபிரேயுவில் பன்மை மற்றும் இரட்டை வடிவங்களை குறிக்க ஒருமை பெயர் சொற்களுக்கு வெவ்வேறு முடிவுகள் சேர்க்கப்படுகின்றன. இருப்பினும் ஒரு ஆண்பால் பெயர் சொல்லுக்கான பன்மை முடிவு ஒரு பெண்பால் பெயர் சொல்லுக்கான பன்மை முடிவிலிருந்து வேறுபடுகின்றது. ஸோ நான் உங்களுக்கு இதில் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை ரீட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதில் ஹீப்ரூ நவுன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இது எப்படி நம்ம ஆங்கிலத்தில் நவுன்ஸ் இருக்கோ அதே போல தான் ஹீப்ரூ நவுன்ஸும் செயல்படுது. இதில் ஒரு நபர், ஒரு இடம் அல்லது பொருள் அல்லது ஒரு யோசனையை குறிக்க இந்த நவுன்ஸ் நம்ம பயன்படுத்துகிறோம். சேம் நம்ம எப்படி இங்கிலீஷில் நம்ம பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஹீப்ரூலையும் நம்ம இதே மாதிரி பயன்படுத்துகிறோம். அதுக்கப்புறம் எபிரேய பெயர் சொற்களில் சிங்குலர் ப்ளூரல் நம்ம என்ன செய்கிறோம், சிங்குலர் ப்ளூரல் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இங்கிலீஷில் எப்படி சிங்குலர் ப்ளூரல் அதே மாதிரி ஹீப்ரூவில் யூஸ் பண்ணுறோமோ ஆனால் நம்ம இங்கிலீஷில் பார்க்கும்போது நமக்கு டூவல் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல. இங்கே நம்ம ஹீப்ரூவில் நம்ம என்ன எண்ணிக்கையில் இரட்டையாகவும் அதாவது டூவலாகவும் நம்ம யூஸ் பண்ணுறோம். டூவலுக்காகவும் இந்த டூவல் நவுன்ஸையும் நம்ம ஹீப்ரூ லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதான் இரண்டு கண்கள், இரண்டு கைகள். இதுக்கும் நம்ம தனி ஒரு ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஒரு சிங்குலர் ப்ளூரலுக்கு ஃபாலோ பண்ணுற மாதிரி டூவலுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், தனி நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும்போது நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எபிரேய பெயர் சொற்களுக்கும் நம்ம பாலினம் அதாவது ஜெண்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபெமினைன், நெக்ஸ்ட்டு மஸ்குலின் அண்ட் ஃபெமினைன், ஆண்பால் பெண்பால். இதே மாதிரி இங்கிலீஷில் எப்படி இருக்கோ அதே மாதிரி யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஆங்கிலத்தில் பெரும்பாலான பெயர் சொற்கள் இஎஸ் நம்ம எண்டிங்ஸை வச்சு நம்ம இதை சொல்லுவோம். அதே மாதிரி ஹீப்ரூலையும் எண்டிங்ஸ் எப்போதுமே நம்ம பார்சிங்லாம் நம்ம பண்ணுறோமோ அப்போ இந்த எண்டிங்ஸை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்கலாம். நவுன்ஸுக்கு தனி ரூல்ஸ் இருக்குது, அதுக்கான எண்டிங்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அதை நம்ம ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு ரூல்ஸ் பார்க்கும்போது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ இதுதான் ஹீப்ரூ
nouns உடைய ஷார்ட்டான ஒரு introduction. சரியா? இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இப்போ இதுல nouns first one என்ன அப்படின்னா, நான் சொன்னேன் உங்களுக்கு நான் ஒரு 3 nounsக்குள்ளதை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல first வந்து nouns derivation. ஓகேவா? இதுல அவற்றின் தோற்றம் அல்லது வழி தோன்றலின் அடிப்படையில் எபிரேய பெயர் சொற்களை 3 நிகழ்வுகளாக பிரிக்கலாம். அதாவது according to their origin. இங்க நம்ம பார்த்திருக்கோம். according to their origin, அதாவது nouns ஓட origin or derivation, Hebrew nouns may be divided into 3 cases. 3 வகையில நம்ம பிரிக்கலாம். First one வந்து primitive nouns. எப்போதெல்லாம் நம்ம nouns derivation பார்க்குறோமோ அப்போ இந்த nouns derivationக்கு கீழே ஒரு 3 cases இருக்கு அப்படிங்கிறத, 3 பிரிவுகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். இதில் first one வந்து primitive nouns. next என்ன அப்படின்னா nouns derived from verbs. third one nouns derived from nouns. இப்போ நம்ம next one by one primitive nounsனா என்ன, இந்த 3 பிரிவுகளையும் நம்ம தனித்தனியா எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். first one primitive noun. primitive nouns. இந்த primitive பெயர் சொற்களின் தோற்றம் மற்றும் அவை எங்கிருந்து பெறப்பட்டன என்பது தெரியவில்லை. இத்தகைய பெயர் சொற்களின் எண்ணிக்கை மிக குறைவு. அந்த பெயர் சொற்களில் சில கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. நான் கீழே வந்து நான் இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்லைடில் உங்களுக்கு நான் அதுக்கான எக்ஸாம்பிளை நான் காட்டுறேன். இப்போ primitive பெயர் சொற்கள் எப்போதெல்லாம் இந்த primitive nouns வருதோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய தோற்றம், அதாவது இதனுடைய ஆரிஜின் வந்து எங்க இதனுடைய தோற்றம், இது வந்து எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த வேர்டு வந்து எந்த இடத்துல இருந்து இந்த நவுன்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியல. ஸோ அப்படிப்பட்டது வந்து எண்ணிக்கையில நமக்கு குறைவாக தான், மிகவும் குறைவாக இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். இதில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆவ் என்னது? ஆவ் அப்படின்னா ஃபாதர், ஏம் மதர், டாம் பிளட், யோம் டே, லைலா நைட், பே மவுத், பென் சன், அப்புறம் யாத் ஹேண்ட், ஷேம் அப்படின்னா நேம். இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா primitive nouns அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? இது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இந்த மாதிரிலாம் இப்போ நமக்கே தெரியாது ஃபாதர் அப்படிங்கிறது எதுலேருந்து ஃபார்ம் ஆச்சு அப்படிங்க. இப்போ நம்ம தமிழில் சொல்கிறோம் அப்படின்னா அப்பா, அது எந்த இடத்துலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரேரான விஷயம். ஸோ இதை வந்து நம்ம primitive nouns அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா nouns derived from verbs. ஓகேவா? இப்போ நமக்கு இதுக்கு நேம்லயே நம்ம இதை கண்டுபிடிச்சிடலாம். nouns derived from verbs. இப்போ என்ன அப்படின்னா இதில் பெரும்பாலான எபிரேய பெயர் சொற்கள் வினை சொற்களிலிருந்து பெறப்படுகின்றன. இப்போ பார்ப்போம். nouns derived from verbs. பெரும்பாலான எபிரேய பெயர் சொற்கள், அதாவது ஹீப்ரூ nouns வந்து வினை சொற்கள்ல இருந்து, ஹீப்ரூ வினை சொற்கள்ல இருந்து பெறப்பட்டிருக்கு. அத்தகைய பெயர் சொற்கள்ல சில எடுத்துக்காட்டுகளை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இதுல பாருங்க, nouns derived from verbs. இது வந்து ஒரு noun. ஓகேவா? வேர்ட் அப்படிங்கிறது, தாபார் அப்படிங்கிறது ஒரு noun. இந்த noun வந்து இந்த verb ஆகிய he spoke, அதாவது திபேர் அப்படிங்கிற ஒரு வேர்ப்ல இருந்து இது derived ஆயிருக்கு. ஓகேவா? அப்போ இங்க பாருங்க, இதுல சேம் வேர்டு தான் யூஸ் ஆயிருக்கும். இங்க டாலத், பெய்த், ரேஷ். அதே மாதிரி இங்கேயும் டாலத், பெய்த், ரேஷ். அதே மாதிரி எல்லாத்துக்குமே கீழே நம்ம பார்க்கும்போது சேம் வேர்டை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா இதுக்கு நமக்கு மீனிங் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இங்க பாருங்க, இது வந்து வேர்ப்ல இருக்கும், இது நவுன்ல இருக்கும். தாபார் வேர்ட், திபேர் he spoke. அதே மாதிரி சேரா அப்படிங்கிறது seed, from
சாரா. இதுல இருந்து இந்த வேர்டு, இந்த வேர்ப்ல இருந்து இந்த நவுன் ஃபார்ம் ஆயிருக்கு. அதே மாதிரி மெலேக், கிங். இது வந்து மாலக் அப்படிங்கிற வேர்ப்ல இருந்து இது ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படியே நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளும் அதே மாதிரி தான். இங்க நெக்ஸ்ட் இப்ப பார்க்கலாம். தேர்ட் ஒன், nouns derived from nouns. இப்போ இதுல nouns வந்து இந்த பெயர் சொற்கள் வந்து எபிரேய பெயர் சொற்கள் சில மற்ற பெயர் சொற்கள்ல இருந்து பெறப்பட்டவை. அதான் nouns derived from nouns. ஒரு சில எபிரேய பெயர் சொற்கள் மற்ற பெயர் சொற்களிலிருந்து பெறப்பட்டவை. ஃபார் எக்ஸாம்பிள், ஆதியாகமத்துல முதல் வார்த்தை இந்த வகையின் கீழே அது வருகிறது. இங்க பார்க்கும்போது ரேஷித், ரேஷித், ரேஷித் அப்படிங்கிறது நம்ம ஹீப்ரூல ரீட் பண்ணி பார்த்தா பெரேஷித் அப்படின்னு வரும். அந்த பே வந்து நமக்கு ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணுவோம், அதனால அதை நான் விட்டுட்டு இந்த நவுனை மட்டும் நாங்கள் கொடுக்குறேன், ரேஷித். ஸோ இது தொடக்கம். இதுவும் நவுன் தான், இதுவும் நவுன் தான். ரேஷித், ரோஷ் அப்படிங்கிறதும் நவுன் தான். ஓகேவா? அப்போ இந்த நவுன்ல இருந்து இந்த நவுன் ஃபார்ம் ஆயிருக்கு என்ற சொல் இதிலிருந்து பெறப்படுகிறது. இத்தகைய வகையான எடுத்துக்காட்டுகளை நம்ம நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். கீழே உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் ரீட் கொடுத்துருக்குறேன், நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதில் 4ன்னு கொடுத்துருக்குறேன். இங்கே பார்க்கும்போது போகேர், போகேர் இதுவும் நவுன் தான். பாக்கர் இதுவும் நவுன் தான். பாக்கர், இது போகேர். ஓகேவா? இதை மாதிரி கோரேம், கோரேம், அதை மாதிரி கேரேம். இப்போ இதில் இங்கேருந்து இப்போ நம்ம பார்க்கலாம். இதில் இது ஈஸியாக நமக்கு தெரியும், இஸ்ராயேல். அப்போ இஸ்ராயேல் ஃப்ரம் இஸ்ரேலி. ஓகேவா? இங்கே ஏன் நான் ஸ்லோவாக ரீட் பண்ணேன் அப்படின்னா, இங்கே 2 ஷெவா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஷெவா வந்து சைலண்ட் ஷெவா, செகண்ட் வந்து ஓக்கல் ஷெவா. அப்போ இஸ்ரேலி, இஸ்ரேலி, இஸ்ரேலி. ஓகேவா? அப்போ இஸ்ராயேல், இஸ்ரேலி. ஸோ இந்த மாதிரி சின்ன சேஞ்சஸ் வந்து இந்த நவுன்ஸ் டு நவுன் வரும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். அது மாதிரி இங்கே மிஸ்ராயிம், இதில் மித்ஸ்ரீம், மித்ஸ்ரி, மிட்ஸ்ரி. ஓகேவா? அப்போ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு வந்து இந்த வீடியோவில் பார்த்தது என்ன, நவுன்ஸ் டெரிவேஷன். நவுன்ஸ்னால் என்னதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். எபிரேய நவுன்ஸில் வந்து மஸ்குலின் ப்ளூரல் இருக்குது, அந்த மாதிரி மஸ்குலின் ஃபெமினைன் இருக்குது, சிங்குலர் ப்ளூரல் இருக்குது. அதே மாதிரி மஸ்குலின், ஃபெமினைன், நெக்ஸ்ட்டு சிங்குலர் ப்ளூரல் மட்டும் இல்லாமல் இதில் டூவலும் ஹீப்ரூ நவுன்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். டூவலும் இதில் இருக்குது. ஓகேவா? அதை நம்ம நெக்ஸ்ட்டு அதனோட ரூல்ஸை நம்ம தனியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபஸ்ட்டு தான் என்ன பார்த்தோம்னா நவுன்ஸ் டெரிவேஷன் பார்த்தோம். அதில் ஃபஸ்ட்டு ப்ரிமிட்டிவ் நவுன்ஸ்னால் என்னதுன்னு பார்த்தோம். நவுன்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் வேர்ப்ஸ் பார்த்தோம். அப்புறம் தேர்டாக என்ன பார்த்தோம், நவுன்ஸ் டிரைவ்ட் ஃப்ரம் நவுன்ஸ். ஓகேவா? இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது. நெக்ஸ்ட்டு வீடியோவில் நெக்ஸ்ட்டு நவுன்ஸ் டெரிவேஷன் பார்த்த மாதிரி நெக்ஸ்ட்டு என்னது, நெக்ஸ்ட்டு ரூல் என்னது நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ. லஹிதோத்.